பேச்சியும் மாயாண்டியும் ஆசைப்பட்ட மாதிரி அவங்க 2 பேரும் சம்மந்தி ஆயிட்டாங்க. அழகருக்கும் பூங்கொடிக்கும் கல்யாணம் நடந்துருச்சு. கல்யாணம் நடந்த சூழ்நிலை வேணா சரியில்லாமல் இருக்கலாம். ஆனால் அதுக்கப்புறம் அதை சரி பண்ணணுங்கிறதுக்காக தான் ஃபங்க்ஷன் வச்சாங்க. ஃபங்க்ஷனில் பூங்கொடி வராமல் அந்த குடும்பம் அவமானப்பட்டு நிற்கணும் அப்படின்னு அவங்க நினச்சிட்டு இருந்தாங்க. அதையும் சுக்குநூறாக ஆக்கிட்டாரு நம்ம அழகர். ஆக்சுவலாக இந்த விஷயம் சொடலை மூலமாக தான் நம்ம அழகருக்கு தெரிஞ்சது. இப்போ வரைக்கும் சொடலை சொல்லி தான் இந்த விஷயம் தெரிஞ்சது அவங்களுக்கு எல்லாம் அப்படின்னு மஞ்சமலைக்கு தெரியாது. அப்படியே தெரிஞ்சாலும் அதில் பெருசாக பிரச்சனைலாம் எதுவும் கிடையாது. ஏன்னா சொடலை மட்டும் அப்போது அழகர்கிட்ட இந்த விஷயத்தை தெரியப்படுத்தாமல் இருந்திருந்தாரு அப்படின்னா அழகருக்கு தெரிஞ்சிருக்காது செல்வி வீட்டில் தான் பூங்கொடி இருக்காங்க அப்படின்னு. அங்கே தேடி போனதுனால தான் அந்த கருங்கல் பாண்டி தூக்கிட்டு போயிட்டாரு பூங்கொடியே அப்படிங்கிற விஷயம் தெரிய சரியான நேரத்தில் போய் காப்பாற்றினாங்க. ஸோ இது உண்மையிலேயே ஒரு பெரிய விஷயம். அழகர் என்னதான் கெட்டவன், அந்த குடும்பத்துக்கு அவ்வளோ விரோதம் இருக்குது 2 குடும்பத்துக்கும் இடையில அப்படின்னாலும் கூட இந்த மாதிரி ஒரு நேரத்தில் பூங்கொடியை அவன் காப்பாற்றிருக்கான் அந்த கருங்கல் பாண்டிக்கிட்ட இருந்து அப்படின்னு மஞ்சமலையுமே கொஞ்சம் பாசிட்டிவாக தான் யோசிச்சாரு. இதை பற்றி நம்ம பேச்சியுமே கூட மாயாண்டிக்கிட்ட அழகரை பற்றி கொஞ்சம் பாசிட்டிவாக பேசினாங்க. அதனால அவர் பதில் சொல்லாமல் இருக்கிறதே பெரிய விஷயம். அவெல்லாம் ஒரு ஆளா அப்படி இப்படின்னு ஏதாவது பேசியிருந்திருப்பாங்க. அமைதியாக இருக்காருன்னா அவர் மனசுலையும் அதுதான் ஓடுது போல இருக்கு அப்படின்னு பேச்சு புரிஞ்சுக்கிறாங்க. இந்த பக்கம் நம்ம பூங்கொடி அந்த வீட்டுக்கு பழிவாங்கிற ஒரு எண்ணத்தோட தன்னோட வாழ்க்கையை அழிச்சுக்கிட்டாலும் பரவாயில்ல, அவங்க எல்லாருமே கெட்டவங்க அப்படின்னு அந்த ஊருக்கு வெளிச்சம் போட்டு காட்டணும்னு சொல்லி ரொம்ப மோசமான ஒரு மனநிலைமையில அந்த வீட்டுக்கு போயிருக்காங்க அப்படிங்கிறது நம்ம பேச்சுக்கு பிடிக்கல. என்னதான் நம்ம ஆசைப்பட்ட மாதிரி கல்யாணம் நடந்துருச்சுனாலும் அவங்க எல்லாரையும் ஒரு வேளை பூங்கொடி கஷ்டப்படுத்திடுவாளோ அப்படிங்கிற பயம் இருக்கு. பேசிக்காவே பூங்கொடி ரொம்ப ரொம்ப நல்லவங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் நியாயம் எதுவாக இருந்தாலும் அவங்க கண்ணில் எது பார்க்குறாங்களோ அதை நம்பிடுற மாதிரி அந்த வீட்டில் எல்லாருமே பூங்கொடியை நல்ல விதமாக நடத்துகிறாங்க. ஆனால் நம்ம தெய்வானை மட்டும் ரொம்ப மோசமாக நடத்துகிறாங்க. இந்த மாதிரி கூட ஒரு பொம்பளைங்க இருப்பாங்களா அப்படின்னு நம்ம பூங்கொடி யோசிக்கிற அளவுக்கு தான் அவங்க நம்ம பூங்கொடி கிட்ட நடந்துக்கிறாங்க. அழகரும் நந்தினியும் ரொம்ப சின்சியராக லவ் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கு முன்னாடி சின்ன வயசில் நம்ம பூங்கொடிக்கும் அழகருக்கும் தான் கல்யாணம் நடக்கணும் அப்படின்னு பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கும்போது கூட நந்தினிக்கு அழகர் கூட விளையாடணும், அவர் கூட பேசணும்னு ஆசையாக இருக்கும். பூங்கொடியை தான் அதிகமாக நேசிப்பார் நம்ம அழகர். அதனால அப்போத்திலேருந்து இப்போ வரைக்கும் தோல்வியை மட்டுமே பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு ரொம்ப மனசொடிஞ்சு பேசினாங்க நந்தினி. ஆனாலும் பெரிய மனசு தன்மையோட நம்ம நந்தினி தான் நடந்துக்கிறாங்க. அழகருக்கு வேற ஒரு பொண்ணு கூட கல்யாணம் நடந்துருச்சு. அதுவும் அவங்களுக்கு கொஞ்சம் கூட பிடிக்காத அந்த பூங்கொடி கூட கல்யாணம் நடந்துருச்சு. அவங்க 2 பேரும் சின்ன வயசுலேருந்து எப்போவுமே ஒற்றுமையாக இருந்து நம்மளை ஹர்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற அந்த எந்த ஒரு ஈகோவும் இல்லாமல் அவங்க நல்லா இருக்கட்டும் தான் நினைக்கிறாங்க. என்ன இருந்தாலும் காதலிச்சாங்க இல்லையா, அவங்களுக்கு மன வருத்தம் இருக்கதான் செய்யுது. அதை யார்கிட்டையும் பெருசாக காமிச்சிக்கிறது இல்லை. நம்ம தெய்வானக்கிட்ட மட்டும்தான் இதை பற்றி சொல்கிறாங்க. ஆனால் தெய்வானை தன்னோட பிள்ளை ஆசைப்பட்ட மாதிரி அந்த வாழ்க்கையை அமைச்சு கொடுக்க முடியலை. நமக்கும் புருஷன் இல்லை, நம்ம பிள்ளைக்கு எந்த ஒரு ஆதாரமும் இல்லாமல் வாழ்ந்துட்டுருக்கோம். அவளை படிக்க வச்சுட்டா போதுமா, நல்ல ஒரு மாப்பிள்ளையை தேடி கண்டுபிடிச்சி எங்கே கட்டி கொடுக்க முடியும், அழகரை விட ஒரு நல்ல பையனுக்கு எங்கே போக முடியும், இந்த மாதிரியெல்லாம் ஏகப்பட்ட கேள்விகள். எப்படியும் நம்ம தெய்வானையை பொறுத்த வரைக்கும் அழகருக்கும் நந்தினிக்கும் தான் கல்யாணம் நடக்க போகுது. இந்த வீட்டில் நிரந்தரமாக மருமகளாக வாழ போகிறது நந்தினி தான் அப்படிங்கிற ஒரு எண்ணம். அதே மாதிரி தான் அழகரும் நந்தினி கிட்ட இந்த மாதிரி ஒரு வாக்கு கொடுக்குறாரு. அதாவது நம்ம பூங்கொடி 1 வருஷம்தான் இந்த வீட்டில் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம அழகரோட எண்ணம். 1 வருஷத்துக்கு அப்புறம் அவள் இந்த வீட்டை விட்டு தெரிச்சு ஓட போகிறா. அவள் நினச்சது எல்லாமே தப்புங்கிறத அவள் புரிஞ்சுக்க போகிறா. இந்த வீட்டில் இருக்கிற எல்லாரும் நல்லவங்கன்னு அவளுக்கு தெரிய போகுது அப்படிங்கிற மாதிரிலாம் அவர் யோசிச்சுட்டு இருந்தார். நம்ம நந்தினி ரொம்ப சோகமாக இருக்கிறாங்க அப்படிங்கிறதுனால நம்ம தெய்வானை அழகரை தனியாக பார்த்து பேசுகிறாங்க. உன் பொண்டாட்டி ஊர் வாயா இருக்கா, என்ன அப்படி பேசுகிறா, என்கிட்ட அதிகாரமாக காஃபி போட்டு கொடுக்க சொல்கிறா, கொஞ்சம் பொறுத்துக்கமா போட்டு கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னால் அவள் என்கிட்ட ஆச்சு மூச்சுன்னு அப்படி கத்துறா, என்ன பொம்பளை அவ அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுகிறாங்க. என்ன இருந்தாலும் அப்படி ஒரு பொண்ணு உங்கள் தலையில் அந்த கடவுள் எழுதியிருக்க கூடாதுன்னுலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அதாவது நம்ம மீனாட்சி கிட்ட என்னெல்லாம் சொல்லிட்டு வந்தாங்களோ நம்ம பூங்கொடியை பற்றி, அதே போல் அழகர்கிட்டையும் சொல்கிறாங்க. அவ்வளோ திமிர் ஆயிடுச்சா அவளுக்கு, அவள் திமிர் பிடிச்சவனு தெரியும், பெரியவங்க கிட்ட கூட இப்படி நடந்துக்குவாளா, அவள் ரொம்ப மோசமாக நடந்துக்கிட்டு இருக்கா, அவளை நான் சும்மா விட மாட்டாத்தேன், இது பாருங்க அப்படின்னு கிளம்புறாரு. அழகர் இரியா ஒரு நிமிஷம் இரு, நான் உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்கிறதுக்காக வந்தேன், ஆனால் ஏதோ ஆதங்கத்தில் இதெல்லாம் பேசிட்டேன், இதெல்லாம் உன்கிட்ட சொல்லணும்னு நான் நினைக்கவே இல்லை. பரவாயில்ல, இந்த வீட்டில் இத்தனை வருஷமாக நான் இருக்கேன், அவள் நினச்சிட்டா என்ன வேலைக்காரின்னு, அதனால தான் அவள் அப்படி பேசிட்டா போல இருக்கு அப்படின்னு மறுபடியும் அதே டாப்பிக்கை பேசுகிறாங்க. அத்தை விடுங்க அத்தை, அவள் நினச்சா நீங்கள் வேலைக்காரி ஆகிடுவீங்களா, நீங்கள் என்னோட அத்தை, அவள் யார் அப்படியெல்லாம் நினைக்கிறதுக்கு, அவளுக்கு சரியான நேரத்தில் நான் பாடம் கற்றுக் கொடுக்குறேன், நீங்கள் என்கிட்ட ஏதோ சொல்லணும்னு சொன்னீங்களே அது என்னது அப்படின்னு கேட்குறாங்க. நீ ஏன்பா நந்தினி கிட்ட பேசுகிறதே இல்லை அப்படின்றாங்க. நந்தினி கிட்ட நான் என்னென்னு பேசுறது, இப்படி ஒரு சூழ்நிலையில் இந்த கல்யாணம் நடந்துருச்சு,
அவள் ஏற்கனவே என் மேலே கோவத்தோடையும் வருத்தத்தோடையும் இருப்பா. அவகிட்ட போய் நான் பேசணும் அப்படின்னா எனக்கு முகம் இருக்கணும்ல, எனக்கு அவமானமாக இருக்குது அப்படின்றாங்க. என்னையும் அழுகுரு அப்படி சொல்லிட்ட, இப்போ வரைக்கும் அவளை தான் உன் மனசில் சுமந்துக்கிட்டு இருக்கேன்னு அவளுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். நீங்கள் 2 பேரும் தான் கல்யாணம் பண்ணி சந்தோஷமாக ஜோடியாக இந்த வீட்டில் வாழுவீங்கன்னு நான் ஆசைப்பட்டுட்டு இருந்தேன். நீங்கள் 2 பேரும் ஆசைப்பட்டீங்க. உங்கள் 2 பேரோட ஆசையிலையும் மண்ணள்ளி போட்ட மாதிரி இவ வந்து வீட்டுக்குள்ளே உட்காந்துக்கிட்டா. அவள் உங்களை விரும்பி உங்கள் கூட வாழணுங்கிற ஆசையோட, இல்லை இந்த வீட்டோட மருமகளாக இருக்கணுங்கிற ஆசையோடு இந்த வீட்டுக்கு வந்திருந்தா நான் சந்தோஷப்பட்டிருப்பேன். அழகரு, என் பிள்ளையோட வாழ்க்கை போனாலும் பரவாயில்ல, நீ சந்தோஷமாக இருந்தால் போதும்னு நினச்சிருப்பேன். ஆனால் உனக்கும் பிடிக்கல, அவளை கடத்திட்டு போனாங்கிற ஒரே காரணத்துக்காக. அப்படி பார்த்தாலும் அந்த கருங்கல் பாண்டிக்கிட்ட இருந்து அவளை நீ காப்பாற்றிருக்க, அந்த நன்றி கூட இல்லாமல் இப்போ வரைக்கும் அவள் அப்படியே பேசுகிறா. எல்லாருக்கிட்டையும் அப்படி தான் நடந்துக்கிறா. பெரியவங்க சின்னவங்கன்னு மரியாதை இல்லை. அவள் அன்னைக்கு நீ சரியான நேரத்தில் தூக்கிட்டு போனதுனால தான் அந்த கல்யாணத்துலேருந்து அவள் தப்பிச்சா. அட்லீஸ்ட் அதுக்காகவாவது யோசிக்கலாம்ல. எப்படி பார்த்தாலும் நீ நல்லது தான் பண்ணியிருக்க. ஆனால் அவள் கொஞ்சம் கூட அதுக்கெல்லாம் வர்த்தே இல்லை. நம்ம குடும்பத்தை அவமானப்படுத்தணும்னு இருக்கா. உன் கூட அவள் சேர்ந்து வாழ்கிறா இல்லை அப்படிங்கிறத தாண்டி 1 வருஷமாச்சு அவள் கூட நீ இருக்கணும் அப்படின்னு பஞ்சாயத்தில் சொல்லிட்டாங்க. அந்த 1 வருஷத்துக்கு அப்புறம் நந்தினியை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு அவகிட்ட பேசியா, அப்போ தான் அவள் மனசு கொஞ்சம் குளிர்ச்சி ஆகும், அவளோட மனசு ஆறும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இல்லத்த, இப்போதைக்கு என்னால் இதெல்லாம் அவகிட்ட சொல்ல முடியாது, சொல்கிற நேரம் வரட்டும், அப்போ சொல்கிறேன் அப்படின்றாங்க. அந்த நேரம் எப்படியா வரும், நம்ம தான் உருவாக்கணும். அவள் ரொம்ப வருத்தத்தில் இருக்கா, சரியாக சாப்பிட மாட்டேங்கிறா, தூங்க மாட்டேங்கிறா, விடிய உட்காந்து அழுதுட்டு இருக்கிறா, எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்கிறா. ஆனால் என் பிள்ளைய எனக்கு அப்படி பார்க்க முடியலையா, எனக்காக வாச்சும் நீ அவகிட்ட அப்படி ஒரு வார்த்தை சொல்லு, நடக்குது நடக்கலைங்கிறத அப்புறம் பார்த்துக்கலாம். ஆனால் அவளுக்கு ஒரு நம்பிக்கை கொடுத்த மாதிரி இருக்கும்ல அப்படின்னு. நம்பிக்கை கொடுத்துட்டு அது நடக்கலைன்னா என்னத்தை பண்ணுறது அப்படின்னு கேட்குறாங்க. அது எப்படியா அழகர் நம்பிக்கை கொடுத்து ஒரு வாக்கு கொடுத்து அது நடக்காமல் போகுமா? நீ அதாவது நம்ம அழகர் வந்து மாயாண்டியோட பிள்ளை, அதனால கண்டிப்பாக கொடுத்த வாக்கை நிறைவேற்றுவார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதெல்லாம் எனக்கு புரியுது அத்தை. நந்தினிய முகத்தை பார்க்குறதுக்கு எனக்கு ஒரு மாதிரியா இருக்குது. என்னாலெல்லாம் அப்படி போய் பேச முடியாது, வேணும்னா நீங்களே அப்படின்னு சொல்லுங்கன்னு. ஐயோ அழகரு, நான் ஏற்கனவே அதை பற்றி சொல்லிட்டேன் அவகிட்ட, அவள் நம்ப மாட்டேங்கிறா. நீ ஒரு வார்த்தை சொன்னியனா அவள் நம்புவா, அதுக்கப்புறமாச்சு அவள் நார்மலாக இருப்பா. இவ்வளோ நடந்ததுக்கப்புறமும் ஊ மேலேயோ இல்லை அந்த வீட்டுக்கு வந்த பிள்ளை மேலேயோ அவள் கோவத்தை காமிச்சால பார்த்தியா, இவ்வளோ பெரிய மனசுக்காரியாக நடந்துக்கிட்டா. பெரியவங்க கிட்ட கூட அந்த பக்குவம் இருக்காது. மதனி அடிக்கடி சொல்லிகிட்டே இருப்பாங்க, அழகருக்கும் நந்தினிக்கும் கல்யாணம் நடக்கணும்னு நம்ம நினச்சோம், இந்த பிசாசு வந்து நம்ம வீட்டில் உட்காந்துக்குச்சு, எந்த நேரத்தில் இந்த பிள்ளை வந்துச்சோ நம்ம வீட்டில் நிம்மதியே இல்லாமல் போயிடுச்சுன்னெலாம் சொல்லிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி தான் ஆயிடுச்சு. நீயும் நிம்மதி இல்லாமல் கிடைக்கிறன்னு நல்லாவே தெரியுது. என்ன பண்ணுறது, மாயாண்டி அண்ணன் சொல்கிறத நம்மளால் மீற முடியல. அவர் தங்கச்சி பொண்ணுன்னு மரியாதையும் பாசமாக வச்சுருக்காரு. அந்த பிள்ளை அது எல்லாத்தையும் கெடுத்துக்கும். சீக்கிரமாகவே அவள் இந்த வீட்டை விட்டு ஓடி தான் போக போகிறா. அதுக்கப்புறம் நீயே பார்த்து அவளை சட்டப்படி டிவோர்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம நந்தினியை கல்யாணம் பண்ணிக்கையா, இதுதான் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரிங்க அத்தை, நான் அவகிட்ட இதை பற்றி கண்டிப்பாக பேசுகிறேன். அம்மாவே அப்படி சொன்னாங்களா அப்படின்னு கேட்குறாங்க. உங்கள் அம்மா அப்படி சொல்லியிருப்பாங்களா இல்லையான்னு உனக்கே தெரியும், நீ போய் பேசுப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்னு சொல்லி நான் மொட்டை மாடியில் இருக்கேன், அவளை வர சொல்லுங்கன்றாங்க. மொட்டை மாடியில் போய் அழகர் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ நந்தினி, என்ன மாமா கூப்பிட்டீங்களாமே, அதனால தான் வந்திருக்கேன் அப்படின்னு அந்த பக்கமாக திரும்பிக்கிட்டே பேசுகிறாங்க. என்ன நந்தினி, என் முகத்தை பார்த்து கூட பேச மாட்டியா அப்படின்றாங்க. நான் எதுக்கு மாமா உங்கள் முகத்தை பார்த்து பேசணும், நீங்கள் என்ன எதுக்காக கூப்பிட்டீங்களோ அதை சொல்லுங்கள் அப்படின்றாங்க. என்னை முதல்ல பாரு அப்படின்னு திருப்பி விடுறாரு. அதுக்கப்புறம் நந்தினி அவர் முகத்தை பார்த்த உடனே அழ ஆரம்பிச்சிடுறாங்க. நான் உங்களை பார்த்தாலே அழுதுருவேன்னு தெரியாதா அப்படின்ட்டு அழ ஆரம்பிச்சிடுறாங்க. இன்னும் அதிகமாக அழுகுறாங்க. இங்கே பாருப்பில், நான் சொல்கிறத கேளு. பூங்கொடி என்ன இந்த வீட்டில் நிரந்தரமாக என் கூட பொண்டாட்டியாக வாழ்ந்துருவாளா என்ன? நான் அவளை தான் பொண்டாட்டியாக ஏற்றுக்க போகிறேனா? அப்படியெல்லாம் எதுவுமே இல்லை. நீ ஏப்பில் மனசுடைஞ்சு போகிற? அவள் எப்படியும் 1 வருஷம் டைமு, அதுக்குள்ளே அவளாக ஓடி போயிடுவான்னு தான் எனக்கு தோணுது. உங்கள் அம்மாவும் அதுதான் சொன்னாங்க. உனக்கே தெரியும் அவளுக்கும் நம்ம குடும்பத்துக்கும் செட்டே ஆகாது. அவள் இந்த குடும்பத்தில் இருக்கிறவங்கள பழி வாங்கணுங்கிற எண்ணத்தோடு வந்திருக்கா. அதுக்கான முயற்சியையும் அவள் எடுத்துக்கிட்டு தான் இருக்கா. அவளால் ஒன்றும் நம்மளை எதுவும் பண்ண முடியாது தான், அவளால் எதையும் ப்ரூவ் பண்ணவும் முடியாது நம்ம கெட்டவங்க அப்படின்னு. அதனால் தெரிச்சு ஓட தான் போகிறா. கண்டிப்பாக நம்ம எல்லாருமே சந்தோஷமாக பழைய மாதிரி வாழ தான் போகிறோம். அவள் இந்த வீட்டை விட்டு போகிற நாளுக்காக தான் நான் காத்துட்ருக்கேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணணுமோ அதை பண்ணி முடிச்சுட்டு உன்னை நான் கல்யாணம் பண்ணிக்குவேன். நம்ம ஆசைப்பட்ட மாதிரி நம்ம 2 பேரும் சந்தோஷமாக புருஷன் பொண்டாட்டியாக இந்த வீட்டில் வாழுவோம். என்னை நம்புற இல்லை அப்படின்னு கேட்குறாரு. நிஜமாவா மாமா சொல்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது, ஏன் பிள்ளை என் மேலே நம்பிக்கை இல்லையா அப்படின்னு கேட்குறாரு. நம்பிக்கை இருக்குது, ஆனால் இதெல்லாம் நடக்கும்னு எனக்கு தோணலை அப்படின்றாங்க. அப்போ சத்தியம் பண்ணுறாரு கையை பிடிச்சி, நிஜமாவே நான் உன்னை கல்யாணம் பண்ணிப்பேன், நீ ஒன்றும் கவலைப்படாத அப்படிங்கிற மாதிரிலாம். அப்போது எதார்ச்சியாக தான் பூங்கொடி மேலே வந்தாங்க. இவங்க 2 பேரும் கையை பிடிச்சி பேசிகிட்டு இருக்கிறத பார்த்துட்டு, ஓஹோ கதை அப்படி போகுதா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு கையில் இருந்து டக்குன்னு ஃபோன் எடுத்து அவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்கிறத வீடியோ எடுத்து வச்சிடுறாங்க.
என்ன பேசுகிறாங்க அப்படின்னு தான் தெரியல. ஆக்சுவலாக அவங்க தூரமாக இருந்து வீடியோ எடுக்கிறாங்க. என்ன கல்யாணம் பண்ணிட்டு அவங்க அத்தை பொண்ணு கூட இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிறான் அப்படின்னு அழகரை கெட்ட பேர் பண்ணுறதுக்காக பூங்கொடி பிளான் பண்ணாங்க. அதனால தான் அந்த வீடியோ எடுத்து வச்சுக்கிட்டாங்க. இப்போ கீழே போய் ரூமில் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அழகர் நந்தினி கிட்ட பேசி முடிச்சுட்டு ஒரு நம்பிக்கையை கொடுத்துட்டு கீழே இறங்கி போகிறாரு. ஹலோ மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பூங்கொடி அழகரை கூப்பிடுறாங்க. என்ன மாப்பிள்ளைன்னு யாரோ கூப்பிடுறாங்கன்னு திரும்பி பார்த்தா ஹலோ இங்கே அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் என்னடி மாப்பிள்ளைன்னு கூப்பிடுற அப்படின்னு கொஞ்சம் உள்ளே வர்றது உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு. அதெல்லாம் முடியாது, எனக்கு வேலை இருக்குது அப்படின்றாரு. கொஞ்சம் முக்கியமான விஷயம், இதை பப்ளிக்காக சொல்ல முடியாது, அதான் தனியாக கூப்பிடுறேன் வர்றது அப்படின்றாங்க. அதனால அழகரம் சுற்றி முற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் ரூம்குள்ளே போகிறாரு. இதை பார்த்து நம்ம மாயாண்டி செம்புலி எல்லாம் சந்தோஷமாக ஃபீல் பண்ணுறாங்க. 2 பேரும் அந்யூன்யமாக இருக்காங்க போல், ரொமான்ஸ் போல் அப்படிங்கிற மாதிரிலாம். ஆனால் அங்கே ஒரு மண்ணும் கிடையாது. இப்போ அழகர் உள்ளே போனதுக்கப்புறம் என்ன பிள்ளை அப்படின்னு கதவை சாத்திடுறாங்க நம்ம பூங்கொடி. சாத்தினதுக்கப்புறம் இவங்க கன்ஃபார்மே பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறமா அவங்க பாட்டுக்கு வெளியே போயிடுறாங்க, அதாவது ஹாலுக்கு போயிடுறாங்க. இப்போது நம்ம அழகர் கேட்குறாரு, எதுக்கு இப்போ கதவை சாத்துற அப்படின்னு. நான் உங்ககிட்ட ஒரு வீடியோ காட்டணும் அப்படின்னு நம்ம நந்தினியும் அழகரும் பேசிகிட்டு இருக்கிறத தூரமாக இருந்து வீடியோ எடுத்திருக்காங்க. நந்தினியோட கண்ணை தொடச்சி விடுறது, கையை பிடிச்சி சத்தியம் பண்ணுற மாதிரி பேசுறது, இது எல்லாத்தையும் இதெல்லாம் எப்படி எடுத்த அப்படின்னு கேட்கும்போது, இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி நீ அந்த பிள்ளைகிட்ட பேசிகிட்டு இருந்த, அதுதான் எடுத்தேன். என்ன லவ்ஸா அப்படின்னு கேட்குறாங்க. உனக்கு எப்படி அதெல்லாம் தெரியும் அப்படின்னு. இந்த எமோஷனலை பார்த்தாலே தெரியுதே, நீங்கள் 2 பேரும் காதலிச்சிட்டு இருந்திருப்பீங்க போல இருக்கு. அதனால தான் அந்த பிள்ளை முகம் வாட்டமாகவே இருக்கா. நானும் இதை எப்படிடா கண்டுபிடிக்கிறதுன்னு யோசித்தேன், நல்ல வீடியோவாகவே கிடச்சிருச்சு அப்படின்றாங்க. இதை எதுக்கு வீடியோ எடுத்து பிடிச்சி வச்சிருக்க, இதை வச்சு என்ன பண்ண போற அப்படின்னு கேட்குறாரு. என்ன பண்ண போறேனா, இது போதாது அவங்க குடும்பத்தை அவமானப்படுத்துறதுக்கு. 1 வருஷம் இதுக்கு காத்துட்டு இருக்கணும்னு நினைச்சேன். இந்த பாயிண்ட் போதும், என்னை கல்யாணம் பண்ற மாதிரி பண்ணி கூட்டிட்டு போய் வீட்டுக்கு வச்சுட்டு இந்த மாதிரி அத்தை பொண்ணு கூட இந்த மாதிரி ஜாலியாக சுற்றிக்கிட்டு இருக்கிறான், எனக்கு தெரியாமல் அவ கூட பேசிக்கிட்டு இருக்கிறான் அப்படின்னு உன் மேலே ஒரு பிராது கொடுத்தனா போதும். அதுக்கப்புறம் உங்கள் நிலைமை என்னன்னு தெரியும். இந்த வீட்டில் இருக்கிற அத்தனை பேருக்கும் தெரிஞ்சிருந்தோம். என்ன சும்மா ஒரு கணக்குக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டு போயிட்டு இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொன்னேன்னு வச்சுக்கோ, அவ்வளவுதான் அப்படின்றாங்க. பண்ணு உன்னால் என்ன முடியுமோ அதை பண்ணு, நானும் என்னால் என்ன முடியுமோ பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அழகர் வெளியே போகிறாரு. என்ன பண்ணுவ அப்படின்ட்டு மறுபடியும் உள்ளே வந்து பக்கத்தில் போய் பேசுகிறாரு. உன்னை அந்த கருங்கல் பாட்டி தூக்கிட்டு போனால அதை பற்றி நான் பேசுவேன், உன்னால் முடிஞ்சதை பார்த்துக்க அப்படின்னு சொல்கிறாரு அழகர். இதை கேட்ட உடனே பூங்குடி ஒரு மாதிரி ஆயிடுறாங்க. ஒருவேளை அப்படி சொல்லிடுவானோ, நான் எனக்கும் அவனுக்கு ஏதோ தப்பு நடந்துருச்சுன்னு பேசிடுவானோ அப்படிங்கிற மாதிரிலாம் பயந்துட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம பேச்சு வீட்டுக்கு வந்திருக்காங்க. கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத ஒரு சுச்சுவேஷன். நம்ம மாயை நின்றுட்டு வாத்தா அப்படின்னு உள்ள கூட்டு போகிறாங்க. ஆனால் நம்ம பேச்சுக்கிட்ட மீனாட்சி முகம் கொடுத்து கூட பேச மாட்டாங்க. சும்மா வா அப்படிங்கிற மாதிரி கூப்பிடுறாங்க. என்ன மாதிரி என் மேலே ஏதாவது கோவமா அப்படின்னு. உண்மையிலெல்லாம் எனக்கு எதுக்குமா கோவம் வரப்போகுது, நான் என்னத்தான் நல்லது பார்த்தாலும் உங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் கெட்டவங்க தானே, அதனால தானே எங்களை அவமானப்படுத்துறதுக்கு குடும்பத்தோட திட்டம் போட்டிருக்கீங்க அப்படின்னு. ஐயோ மதுரை, அதை பற்றி எனக்கு எதுவும் தெரியாது அப்படின்றாங்க. நம்பிட்டேன் அப்படின்னு. அவளுக்கு தெரியாதுங்கிறது உனக்கு நல்லாவே தெரியும் மீனாட்சி, ஏன் இவ்வளோ கோவம்? பாவம், பேச்சு பாரு ரொம்ப பயந்து போயிடுச்சு, நீ நல்லா பேசு அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் தான் நம்ம மீனாட்சி சரிவா உள்ள அப்படின்னு உள்ளே கூப்பிட்டு போகிறாங்க. நான் பூங்கொடியை பார்க்கணும் பேசணும் அப்படின்றாங்க. அவள் ரூம்குள்ளே தான் இருக்கா, நான் காப்பி தண்ணி எடுத்துகிட்டு வரேன், நீ போ அப்படின்றாங்க. இப்போது நம்ம பேச்சு பார்த்தீங்கன்னா பூங்கொடி கிட்ட பேசுகிறதுக்காக ரூமுக்கு போகிறாங்க. அவங்க சோகமாக உட்காந்துட்டு இருக்காங்க. என்னாச்சு அப்படின்னு கேட்கும். மா அப்படின்னு ஓடி வந்து கட்டி பிடிச்சிக்கிறாங்க. எப்பமா வந்த, நீ எப்படி இங்கே வந்த, அப்பா வந்திருக்காரா அப்படின்னு. அவர் கேட்டுக்கு வெளியே நிற்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. யாருமே கேட்கல அவர் வந்திருக்காரான்னு, நீ கேட்டுட்டியே அப்படின்னு சந்தோஷமாக கேட்குறாங்க. இல்லை அப்பா வரமாட்டாருன்னு தெரியும், இருந்தாலும் கேட்டேன் அப்படின்னு. அப்பாவை நான் போய் கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓடுறாங்க. இரு வேண்டாம், அவங்க வரமாட்டாங்க, நீ வா அப்படின்னு சொல்லி உள்ளே கூப்பிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் மஞ்சள் மேலே வெளியே நிற்கிறத நம்ம செம்புலி பார்த்துட்டு மாயாண்டி கிட்ட சொல்லிட்டாங்க. அதனால ஃபோர்ஸ் பண்ணி இவங்க எல்லாரும் போய் கூப்பிட்டுட்டு வந்துடுறாங்க. பூங்கொடி கிட்ட பேச தான் நீங்கள் யோசிக்கிறீங்கன்னு தெரியுது, அவள் ரூம்குள்ளே தான் இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம தேனை கூப்பிட்டு ரூமை காமிச்சு விடுன்னு சொல்கிறாங்க. எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு போயிட்டுருக்காரு. இங்கே நம்ம பேச்சு பார்த்தீங்கன்னா நம்ம பூங்கொடி கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அப்பச்சியை கொண்டது எங்கள் அண்ணன் தான், நீ தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருக்கிற, அதே மாதிரி நிறைய விஷயம் உனக்கு எதுவுமே புரியாது, உன்னோடது அப்போ சின்ன வயசு, நிறைய தப்பாக தான் புரிஞ்சுக்கிட்டு இருக்கிற, தயவு செஞ்சு நான் சொல்கிறத கேளு, எந்த காரணத்துக்காகவும் இந்த குடும்பத்தை அவமானப்படுத்துறேன்னு சொல்லி உன் வாழ்க்கையை கெடுத்துக்காத, தெரிஞ்சோ தெரியாமலோ இந்த வீட்டுக்கு நீ மருமகள் ஆயிட்ட, இது என்னோட ஆசை கனவு லட்சியம்னு எப்படி வேணா சொல்லலாம். அடுத்து இன்னொரு என்னோட 2வது பிள்ளையையும் என் அண்ணன் கரை சேர்த்தணும்னு அவர்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கேன், அதையும் அவர் பார்த்துப்பாரு. நான் ஒன்று தான் சொல்கிறேன், உங்கள் அப்பா சொல்கிறாரு, உங்கள் அத்தை சொல்கிறாங்க அப்படின்லாம் எதையும் செஞ்சு உன் வாழ்க்கையை நீ கெடுத்துக்காத, நான் சொல்கிறத கேளு, அம்மா சொல்கிறத கேளு, இந்த வீட்டில் இருக்கிற எல்லாருமே நல்லவங்க, நீ நல்ல பார்வையால் பாரு, அவங்க நல்லவங்கன்னு உனக்கு புரியும் அப்படின்னு. நல்ல பார்வையால் எல்லாரும் பார்க்கறதுனால தான் அவங்க நல்லவங்களா இருக்காங்கம்மா, ஆனால் அவங்க ரொம்ப கெட்டவங்க, அது உனக்கு தெரியாது அப்படின்னு பூங்கொடி சொல்லிட்டு இருக்காங்க. பிள்ளை மனசை கெடுத்துட்டு இருக்காளே அப்படிங்கிற மாதிரி மஞ்சமலை
பயங்கர கோவமாக பார்த்துட்டு இருக்காரு. அப்போ பேச்சு சொல்கிறாங்க, உங்கள் அப்பா, அத்தை, உங்கள் மாமா எல்லாரும் இந்த குடும்பத்தை பழி வாங்கணும்னு கங்கணம் கட்டிட்டு சுற்றிட்டு இருக்காங்க. சரிதான், உங்கள் அப்பாவுக்கு கை இல்லாமல் அவர் படுற கஷ்டத்தினால நீ இவங்க எல்லாரையும் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறேங்கிறது தான் உண்மையை தவிர மற்றபடி எதுவுமே இல்லை. நீ தப்பாக தான் புரிஞ்சுக்கிட்டு இருக்கிற. தயவு செஞ்சு அம்மாவை நம்பு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போது மா இங்கே பாருமா அப்படின்னு அந்த வீடியோவை காமிக்கிறாங்க. என்ன பிள்ளை இது அப்படின்னு, என்னை கல்யாணம் பண்ணிட்டு வந்து இந்த வீட்டில் வச்சதும் இல்லாமல் இதோ இந்த புள்ள கூட அவன் பேசிட்டு இருக்கிறான். அவன் நல்லவனா? அந்த குடும்பத்தில் இருக்கிற எல்லாருக்குமே தெரியும்ல, அழகருக்கும் அந்த பிள்ளைக்கும் ஏதோ ட்ராக் ஓடிட்டு இருந்திருக்குது அப்படின்னு. அதையும் தாண்டி என்ன எதுக்கு கல்யாணம் பண்ணிக்க ஒத்துக்கிட்டான் அவன்? கல்யாணம் பண்ண முடியாதுன்னு சொல்லி அவங்க கொடுக்குற தண்ணி ஏற்றுக்க வேண்டியது தானே அப்படின்றாங்க. இதை கேட்டு பேச்சு சிரிக்கிறாங்க முதல்ல. அதுக்கப்புறம் அந்த கடவுள்னு ஒருத்தர் இருக்காருல்ல, உனக்கும் உங்கள் அப்பனுக்கும் அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கும் என் அண்ணன் குடும்பம் எவ்வளோ நல்லவங்கன்னு புரிய வைக்கணுங்கிறதுக்காகவே உன்னை இந்த வீட்டுக்கு மருமகள் ஆக்கியிருக்காங்க. உன் மூலமாக தான் உன் அப்பாவுக்கு உன் அத்தைக்கெல்லாம் இந்த வீட்டில் இருக்கிற எல்லாரும் நல்லவங்கன்னு தெரிய போகுது. நீ இவங்க எல்லாரையும் கெட்டவங்கன்னு ப்ரூவ் பண்ணுறேன்னு வந்திருக்க, ஆனால் அவங்க நல்லவங்கன்னு தான் நீ புரிஞ்சுக்க போகிற. இதுதான் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பேச்சு அப்படின்னு கத்துறாரு நம்ம மஞ்சுமலை. பயங்கர ஷாக்காக திரும்பி பார்க்குறாங்க பேச்சு. என்னங்க அப்படின்ட்டு, என்ன நான் வரலன்னு நினச்சி என் பிள்ளை மனசை கெடுக்க பார்க்குறியா அப்படின்னு சொல்லி உள்ளே போய் கதவை சாத்திக்கிட்டு பேச்சு மேலே கையை ஓங்குறாரு. அதுக்கப்புறம் அப்படியே கையை நிறுத்திடுறாரு. அப்பா அப்படின்னு பூங்கொடி கத்தவும், அப்போ என்னப்பா இதெல்லாம் அப்படின்னு கேட்குறாங்க. பின்னென்ன, நான் உன் மனசில் எதையாவது தப்பாக சொல்லி விதைச்சி விட்டேன்னா? நீ பார்த்தது, நீ அப்பனை கஷ்டப்படுறத பார்த்துட்டு நீயா ஒரு முடிவுக்கு வந்த. சரி அப்படின்னு சொல்லி நம்ம பிள்ளை நம்மள மாதிரி யோசிக்கிறாளேன்னு நினச்சினே தவிர நான் எதையாச்சும் உங்ககிட்ட தப்பாக சொல்லி விட்டுருக்கேனா? உன் அம்மா என்ன பேச்சு பேசிட்டா பார்த்தியா அப்படின்னு அம்மா இந்த ஃபங்க்ஷன் விஷயத்தில் சொல்கிறாங்க. மற்றபடி ஒன்றும் இல்லைப்பா, யார் சொன்னாலும் எனக்கு தெரியும் எது சரி எது தப்புன்னு, அதை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு பூங்கொடி சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம பேச்சு சொன்னதை பூங்கொடி ரியலைஸ் பண்ணுற டைமும் வரும். அப்படி வரும்போது தான் மஞ்சமலைக்கே அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க எப்படிப்பட்டவங்கன்னு புரிய வைக்க போகிறாங்க பூங்கொடி. உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் சொல்லிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.